ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு, சுக்கிரன், புதன், 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பாருங்க, இந்த மாதம் ஒரு முக்கியமான கிரக பயிற்சி நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்குள்ள குரு அமர்ந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக பல சிரமங்களை கொடுத்தார். இந்த மாதத்திலிருந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1:50 அளவில் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உச்சநிலையில் அமர இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு. அதே போல ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 22ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. குரு பகவான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். அப்ப பல பிரச்சனைகளுக்கு இந்த மாசத்துலேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய மன அழுத்தம் பாருங்க உடனே குறைந்து விடும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்தாலே பாருங்க, உங்களுக்கு மனசில் இருக்கிற அத்தனை பாரங்களும் பாருங்க நீங்கிவிடும். இந்த இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் இனிமேல் வெற்றிகரமாக நடக்கும். யாருக்கும் இனிமேல் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. அப்ப உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்திலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது. இனிமேல் பாருங்க, குடும்பத்துல அதிர்ஷ்டம் வரும். அதே போல சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. எங்கு சென்றாலும் மதிப்பு, மரியாதை, கௌரவ பதவி, புதிய பதவிகள் தேடி வரும் மிதுனராசிக்காரர்களுக்கு. முக்கியமா 2ஆம் இடத்துல குரு உச்சநிலையில அமர இருப்பது பணப்புழக்கம் அதிகரிக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. பாருங்க, குடும்பத்துல அதிர்ஷ்டம் வரும். குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிருங்க. 2ஆம் இடத்துல குரு உச்சநிலையில அமர இருப்பது சில காரியங்களை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்ப இந்த குரு பகவானின் பயிற்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்ல முடியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல இந்த மாதத்துல பாருங்க, உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள ஆட்சியா இருப்பது உங்களுக்கு ஒரு பலம். பாருங்க, உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா நல்ல ஒரு வலு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்துல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு புதன் ராசிக்குள்ள இருப்பது. அதே போல இந்த இழுபறியாக இந்த காரியங்கள் இந்த மாதம் நடந்தேறும். அதே போல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இந்த கமிஷன் தொழில், ஷேர் மார்க்கெட்டு, அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் இனிமேல். என்ன, குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருப்பது. அதே போல இந்த மாதம் புதன் ராசிக்குள்ள இருப்பதும் பாருங்க, வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, உங்களுக்கு புதன் ஜூன் 22ஆம் தேதி தான் ராசி விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அப்ப இந்த மாதம் ஜூன் 22ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே போல சொந்த பந்த பகையெல்லாம் விலகி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அன்பா நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல சொந்தத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சொத்து வகையில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இந்த மாதம் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல சுக்கிரன் இந்த மாதம் ராசிக்குள்ள இருக்கிறார். பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் விரையாதிபதி, மேலும் 5ஆம் அதிபதி யோகாதிபதிங்க. அப்ப இந்த சுக்கிரனும் புதனும் இந்த மாதம் ராசிக்குள்ள இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசிக்குள்ள இருப்பார். அப்ப இந்த மாதம் பாருங்க, பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஜூன் 8ஆம் தேதி வரையும் வராத பணம் எல்லாம் வந்துருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் அழகு கூடும். ரொம்ப இளமையாக தெரிவிங்க இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் இந்த மாதம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும்.
அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா நிறைய ஆர்டர் கிடைக்கும் இந்த மாதம். புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இந்த மாதம். புது வேலைக்காக இந்த மாதம் முயற்சி பண்ணுவீங்க மிதனராசிக்காரர்கள். இந்த மாதம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மிதனராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் புதன் இந்த மாதம் ராசிக்குள்ளே இருப்பது. அதே போல் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். அதுவும் சிறப்புங்க. இந்த மாதம் 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சஞ்சாரம் செய்வாங்க. இதுவும் பாருங்க உங்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறாங்க. நல்ல பணவரவுகளை கொடுக்கும். நீண்ட காலம் வராத பணமெல்லாம் இந்த மாதம் வந்து சேரும் மிதனராசிக்காரர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு முன்னால் நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் வரலன்னா இந்த மாதம் அந்த பணம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் உத்தியோக ரீதியாக பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. இந்த மாதம் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது, புது வண்டி வாகனம் வாங்கிறது, சொத்து வகையில் அதிர்ஷ்டம், நல்ல பணவரவு, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், இப்படி நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் பார்க்க முடியும் மிதனராசிக்காரர்கள். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்வது. அதே போல் சூரிய விரயத்தில் இருக்கிறார். தகப்பனாருக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும். தகப்பனாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரிய விரயத்தில் இருப்பது. இந்த மாதம் பாருங்கள், ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய ராசிக்குள்ளே வரார். அது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல தைரியத்தை கொடுக்கும், நல்ல நிர்வாக திறமையை கொடுக்கும். அதே போல் ஒரு குழுவுக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ தலைமை தாங்கக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கும் இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய ராசிக்குள்ளே வருவது. இது சிறப்பு. அதே போல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரையும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இது பாருங்க பெரிய சிறப்பு. இந்த வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, பூமி சம்மந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, இரும்பு எந்திர துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது. முக்கியமாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் உடனே பூர்த்தியாகும். இந்த மாதம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது புது சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதே போல் இளைய சகோதரர்களால் ஆதாயம் கொடுக்கும் இந்த மாதம். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருப்பது. அதே போல் செவ்வாய் இந்த மாதம் விரயத்துக்கும் வராரு. ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் விரயத்துக்கு வராரு. அதுவும் பாருங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவது கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகம். அப்போ குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைவது. அதே போல் பாருங்கள், இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது உங்களுக்கு தொல்லை கொடுத்த உயர் அதிகாரிகள்லாம் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. இனிமேல் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த மாதத்துலேருந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும். மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு. அடுத்து மிதனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 3, 4, 5 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஜூன் 1, 2, 3, அதே போல் ஜூன் 10, 11, 12, ஜூன் 15, 16, ஜூன் 20, 21, ஜூன் 27, 28, 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதனராசிக்காரர்கள். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.